ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குனி மாதம் 5ஆம் நாள் மார்ச் 19 புதன்கிழமை. இன்று பஞ்சமி திதி. வாராகி வழிபாடு பண்ணுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்கலாம். மாலை 6:56 வரை விசாக நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசம் மன சஞ்சலம், வேலைகளில் தடுமாற்றங்கள் இருக்குங்க. மன சஞ்சலம்னா என்ன பண்ணலாம், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த வேலை பார்க்கலாமா, அந்த வேலை பார்க்கலாமா, அது பண்ணணும்னு சொன்னாங்களே, இது பண்ணணும்னு சொன்னாங்களே, இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஆஃபீஸும் போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரெகுலராக பார்க்குற வேலை தான் தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலலாம் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால அது மாதிரியான சூழல்கள் எல்லாமே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி ரிஷபம், நண்பர்கள் மூலமாக ஆதாயம்னா நன்மைகள் எல்லாமே அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. சரிங்களா, அது தொழில் சம்பந்தமான முயற்சி, வியாபாரம் சம்பந்தமான முயற்சி, ஒரு காலேஜில் குழந்தைகளை சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி மிதுனம், வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இருக்குங்க. வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது சார்ந்த ஒரு கடன் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கடன் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த கடன் கொடுத்தவங்க கேட்டுட்ருக்காங்க. இப்படி வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இருக்குது. வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். கடகம், உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். சரிங்களா, என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு நினைக்கிறோம் எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. பரிசுகளும் இன்று தேடிக்கொண்டு வரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், வாகனம் சார்ந்த சிறு செலவுகள் இருக்கின்றதுங்க. இன்றைக்கி ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. உங்கள் அம்மா மீது ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க. அவங்க ஏதாவது ஒரு பொருள் ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒன்றுக்கொன்னே வாங்கி கொடுத்துருவீங்க. வாகனம் சார்ந்த சில செலவுகளும் இன்று இருக்கின்றது. இன்றைக்கி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கன்னி, புதிய முயற்சிகள், வியாபார லாபம் கூடக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. புதிய முயற்சிகள், அது தொழில் தொடர்பான முயற்சி, புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைக்கி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். துலாம், தொழில் வியாபார லாபம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய பேச்சின் மூலமாக நன்மைகள். ஓகேங்களா, பேசுகிற உடனே டக்குன்னு அந்த பிஸ்னஸுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதேமாரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம், அங்கேயும் போய் பேசினா அந்த விஷயம் எல்லாமே டக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி பேச்சின் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிகம், வேலைகளில் சுறுசுறுப்பு, சுபகாரிய வெற்றிகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வேலைகளை எல்லாத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக தெளிவாக பார்ப்பீங்க. மனசு அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய சுபகாரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். சரிங்களா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி தனுசு, பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விரயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கும். சரிங்களா, தேவையில்லாத செலவுகள் தான் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதேமாரி விரயங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதாவது பைக்கில் போகிறப்போ, காரில் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல் எடுத்துக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். மகரம், லாபங்கள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பாராட்டுக்கள், மன நிறைவுகளுங்க. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குப்பான்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க. இன்று நல்ல ஒரு மன நிறைவு. ஆமாங்க, அடுத்தவங்க நம்ம செய்கிற வேலையை பாராட்டினாங்கன்னா நமக்கு நல்ல மன நிறைவு தானே. ஓகேங்களா, இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். கும்பம், தொழில் சார்ந்த ஒரு கடன் இருக்குங்க. இன்றைக்கி எதிரிகளால் வேலைகளில் தொல்லைகள். சரிங்களா, வேலை பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட பார்த்தீங்கன்னா எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகளும் இருக்குது. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். மீனம், நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஓகேங்களா, நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் வியாபாரத்தில், தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.